260 எவர்கள் பாவ மன்னிப்பு தேடி திருத்திக் கொண்டு தெளிவுபடுத்தியும் கொண்டார்களோ அவர்களை தவிர. யாருடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு தெளிவுபடுத்தப்படுது. பாவ மன்னிப்புன்னா என்ன? உணர்றது. இப்போ இறைவனிடத்தில் மன்னிப்பு தேடுறது அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு இடம் என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஒரு இடத்த குறிச்சிடுறாங்க. இந்த இடத்துக்கு போனால் தான் நீங்கள் பாவ மன்னிப்பு அப்படின்னு. இறைவனிடம் பாவ மன்னிப்புங்கும்போது இறைவன் எங்கே இருக்கிறாங்கிற கேள்விக்கு அங்கே போனால் தான் பாவ மன்னிப்பு வாங்க முடியும் அப்படிங்கிற அந்த அர்த்தத்துக்கு போயிடும். இப்போ பாவ மன்னிப்பு தேடி, இங்கே போய் தேடிலாம் இல்லை, பாவ மன்னிப்பு தேடி, இறைவனிடம் தேடி அப்படின்னு கூட அங்கே இல்லை, பாவ மன்னிப்பு தேடி. அப்போ பாவம் அப்படின்றத எப்போ நீங்கள் உணர்றீங்களோ மன்னிப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் தான் மன்னிப்பு கொடுப்பான்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? பாவ மன்னிப்பு கேட்கணுங்கிற நினைவுபடுத்துதலே உங்களுக்கு மன்னிப்பு வந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் பாவ மன்னிப்பு இதை மாதிரி சொன்னா தான் அப்படின்னா இப்போ எங்கே போய் சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்னு கேட்குறதுக்கு ஒரு ஆளை தேடுவீங்க ஒவ்வொருத்தரும். இப்போ அந்த ஆள் அவரை நீங்கள் திருப்திப்படுத்தினா போதும், அப்படி ஆயிரும். நீங்களும் உங்களுடைய மனதின் சாட்சியமும், மனசு தான் நம்ம, அந்த மனதில் நாம் செய்தவை உள்ளே நுழைந்தால், உருவமாக நுழைந்தால் மனசு மூடப்படுது. உங்களுக்கு அது புரியாதனம் வந்துடுது. அப்போ எப்போ நம்ம இது நான் செய்த தவறு, இது குற்றம்னு நீங்க உணர்றீங்களோ மன்னிப்பு உங்களுக்கு வந்தாச்சு. அதன் காரணமாகத்தான் அதை உணர்றீங்க. அவர்களிடம் ஏதேனும் நன்மை இருந்தால் அவர்களை நாம் செவியேற்க செய்திருப்போம், வேதவாக்கு. அப்போ நான் பண்ணது தப்புன்னு நீங்க உணரும் போது உங்ககிட்ட நன்மை இருக்குன்னு அர்த்தம். அந்த நன்மையை உங்களுக்கு நினைவுபடுத்துறா, அதனால நான் பண்ணது தப்புன்னு உணர்றீங்க. இப்ப பாவ மன்னிப்பு என்ன வார்த்தையை சொல்லி பாவ மன்னிப்பு கேட்கணும் அதெல்லாம் இல்லை. இப்ப பாவ மன்னிப்பு தேடி இறைவனுடைய அறிவிப்பு நமக்கு வருகிறது. நான் செய்தது தவறு என்று உணர்கிறேன், பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டாயிற்று. பாவ மன்னிப்பு தேடி, பாவம் நான் செய்தது தவறு என்று யார் உணர்கிறார்கள், யாருடைய மனதில் நன்மை ஏதேனும் பாக்கி இருந்தால் அதை அவருடைய இறைவன் அறிவான். இப்பொழுது அவளுக்கு கதவு திறக்கப்படுகிறது. நான் செய்தது தவறு என்று அவர்கள் உணர்கிறார்கள். பாவ மன்னிப்பு தேடி இவர்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டார்கள். உங்களை தேடி வருகிறது, நீங்கள் தேடவில்லை. உங்களுக்கான தெளிவு உங்களை தேடி இறைவாக்காக உங்களுக்கு வருகிறது, உங்கள் உள்ளம் திறக்கிறது. நீங்கள் நான் செய்தது தவறு என்று உணர்கிறீர்கள். முடிந்து விட்டது பாவ மன்னிப்பு.